ஹாய் லட்டூஸ், வெல்கம் டு லட்டு குட்டீஸ் vlog. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு லன்ச் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதில் முடக்கு அற்றான் அப்படின்ற ஒரு கீரை, இது நாளடைவில் முடக்கத்தான் அப்படின்னு மாறிச்சு. அந்த கீரையை வச்சு ஒரு குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்னலாம் பொருள் ஆட் பண்ணி இந்த குழம்பு வைக்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு பேனை வச்சுக்கிட்டு அதில் ஹீட் ஆன உடனே கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லாதவங்க உங்கள் வீட்டில் என்ன எண்ணெய் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் 1 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. பொரிஞ்ச உடனே இதில் 10 பல் பூண்டு, 20 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா மீடியம் சைஸ் வெங்காயம் 2 ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வர ஸ்டேஜில் இதில் 2 பழுத்த தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பழுத்த தக்காளி இந்த வெங்காயம் பூண்டு இது கூட நல்லா மேஷ் ஆகி வரணுங்க. அந்த மேஷ் ஆகி வரும்போது ஒன்று சேர்ந்து வரும். அந்த ஸ்டேஜில் 1 கைப்பிடி அளவுக்கு முடக்கத்தான் கீரையை ஆட் பண்ணிக்கோங்க. அதை பாருங்கள், இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் முடக்கத்தான் கீரையை ஆட் பண்ணணும். ஒரே 1 கைப்பிடி ஆட் பண்ணுங்கள். அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா குழம்பு கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால் குழந்தைங்க சாப்பிடாம போயிடும். ஸோ 1 கைப்பிடி மட்டும் அளவு எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை நான் சொன்ன பதத்துக்கு செய்யுங்க. அதில் அளவு எதுவும் மாற்றாதீங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வாணலில் நல்லெண்ணெயை ஆட் பண்ணி இதில் கடுகு, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் பொரிஞ்ச உடனே இதில் கொஞ்சமாக 1 கைப்பிடி அளவுக்கு நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முடக்கத்தான் கீரையோடைய விழுதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறும் போது பபிள்ஸ் வருங்க. கேர்ஃபுல்லாக கிளறி விட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் இதில் 1 எலுமிச்சம்பழம் அளவுக்கு நான் புளி எடுத்திருக்கேங்க. புளி எடுத்து நல்லா அதில் கரைச்சி வடிகட்டி ஊற்றிக்கோங்க. இந்த குழம்பு கீரையை நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா கசக்குங்க. அதனால் நான் சொன்ன அளவில் மட்டும் நீங்கள் கீரையை சேர்த்துக்கோங்க. அதிகமாக அந்த முடக்கத்தான் கீரையை சேர்க்கக்கூடாது. இப்போது இந்த குழம்புக்கு தகுந்த உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நான் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ லட்டு.